முஸ்லிம் தலைமைகள் என்ன செய்தார்கள் என்று நான் கூசாமல் கேள்வி கேட்கிறார் அந்த சிவப்பு கட்சிக்காரர். இந்த முஸ்லிம் தலைமைகள் பாராளுமன்றத்திலே தூங்கவில்லை, அமைச்சரவையிலே தூங்கவில்லை. இந்த ஜேவிபி காரர்கள் அந்த நேரத்திலே வந்து ஒரு கொட்டிலை கட்டி தந்திருப்பார்களா, அல்லது ஒரு பள்ளிவாசலுக்கு ஹவுலை கட்டி தந்தார்களா, அல்லது ஒரு பாடசாலைக்கு ஒரு டாய்லெட்டை கட்டி தந்தார்களா? எதுவுமே செய்யாதவர்கள் இன்று எங்களை பார்த்து கேட்கிறார்கள், இந்த தலைமைகள் என்ன செய்தார்கள் என்று கேட்கிறார்கள். எனவே நாலா திசையிலும் தயாசிரி ஜெயசேகர, அர்ஜுன ரணதுங்க என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். பல தல சலக பெருமை என்று புதிய புதிய தலைமைகள், இடதுசாரி தலைமைகள் எல்லோரும் ஒன்றுபட்டிருக்கிறார்கள். ஏன் ஒன்றுபட்டிருக்கிறார்கள் என்று பொய் கோஷத்தை கட்டிக்கொண்டு பொய் சொல்லி சொல்லி மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு கூட்டம் நாடு முழுக்க அலைந்து திரிகிறார்கள். தமிழ் பிரதேசத்திலே வந்து தொப்பி போட்ட ஒரு சிலரை வைத்து பேசுகிறார்கள். முஸ்லிம் பகுதிகளிலும் அவ்வாறு செய்கிறார்கள். சிங்கள பகுதிகளிலே இன்னும் ஒரு பேச்சை பேசுகிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் அவ்வாறு செய்வதாக அங்கும் எங்கும் மாறி பேசுகிறார்கள். முஸ்லிம் தலைமைகள் என்ன செய்தார்கள் என்று நான் கூசாமல் கேள்வி கேட்கிறார் அந்த சிவப்பு கட்சிக்காரர். இந்த முஸ்லிம் தலைமைகள் பாராளுமன்றத்திலே தூங்கவில்லை, அமைச்சரவையிலே தூங்கவில்லை. 20-23 வருஷமாக எங்களுடைய பணியை அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக நேர்மையாக நாங்கள் செய்து வருகிறோம். 90ஆம் ஆண்டு பலவந்தமாக வெளியேற்றப்பட்ட 1 லட்சம் மக்கள் முகாம்களிலே புத்தளத்தில் இருந்தார்கள். அவர்களை கொண்டு போய் சொந்த மண்ணிலே அவர்களுடைய ஊர்களிலே நாங்கள் குடியேற்றினோம். குடியேற்றுகின்ற பொழுது இங்கிருக்கின்ற பெரும்பான்மை இனவாத சக்திகள், மதவாத சக்திகள் வில்பத்தை அளிப்பதாக பொய் சொல்லி எமக்கு எதிராக பல கஷ்டங்களை, பல துன்பங்களை, பல வழக்குகளை போட்டார்கள். அவர்கள் நினைத்தார்கள் நாங்கள் இந்த மீள்குடியேற்றத்தை நிறுத்துவோம் என்று நினைத்தார்கள். அவர்களுக்கு வெளிநாட்டு சக்திகள், ஏஜென்ட்கள் பணங்களை கொடுத்து இந்த நாட்டிலே எங்களுக்கு எதிரான சதிகளை செய்தார்கள். 1 லட்சம் மக்களை துரத்த முடியும், ஆனால் குடியேற்றுவது என்பது 20 வருஷத்துக்கு பிறகு போய் பார்த்தால் எல்லாமே காடாக இருக்கிறது. 75 பள்ளிவாசல்கள் இருந்த இடமில்லாமல் இருந்தது, 75 பாடசாலைகள் இருந்த இடமில்லாமல் இருந்தது. அங்கே வீடுகள் இருக்கவில்லை, பாதைகள் இருக்கவில்லை, எல்லாமே காடு. அதை வெட்டிய பொழுது வில்பத்தை அளித்ததாக பொய் சொன்னார்கள். இந்த ஜேவிபி காரர்கள் அந்த நேரத்திலே வந்து ஒரு கொட்டிலை கட்டி தந்திருப்பார்களா, அல்லது ஒரு பள்ளிவாசலுக்கு ஹவுலை கட்டி தந்தார்களா, அல்லது ஒரு பாடசாலைக்கு ஒரு டாய்லெட்டை கட்டி தந்தார்களா? எதுவுமே செய்யாதவர்கள் இன்று எங்களை பார்த்து கேட்கிறார்கள், இந்த தலைமைகள் என்ன செய்தார்கள் என்று கேட்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, எங்களுக்கு எதிராக எத்தனை வழக்குகளை போட்டார்கள், அத்தனை வழக்கையும் தாண்டி கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் முன்வைத்த காலை பின்வாங்காமல் 20,000க்கு மேற்பட்ட குடும்பங்களை சொந்த மண்ணிலே கொண்டு போய் குடியேற்றி உடைத்த 75 பள்ளிவாசல்களை மீள இருந்ததை விட அழகாக கட்டி கொடுத்து 75 பாடசாலைகள் அன்றிருந்தது இன்று 99 பாடசாலைகளாக அதிகரித்து அந்த பாடசாலைகளை கட்டி கொடுத்தோம். எல்லாருக்கும் கல்வீடுகளை கட்டி கொடுத்தோம், பாதைகளை போட்டோம், என்னென்ன செய்ய வேண்டுமோ அந்த பணிகளை செய்தோம். ஆனால் தடுக்க பார்த்த கூட்டம், இல்லாமலாக்க பார்த்த கூட்டம் எவ்வளவு சதிகளை செய்ய முடியுமோ அத்தனையும் செய்து பார்த்தார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.